தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் அப்படின்ற எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சார்பா ஏற்கனவே இதே 4 ஃப்ரேம் சரங்கத்தில் நாங்கள் 2 முறை இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆவணப்படத்தை திரையிட்டு இருக்கோம். மதுரையை சேர்ந்த ஊடகவியலாளர் எங்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு தவம் அப்புறம் அவருடைய நண்பர் தமிழ்தாசன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஆவணப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. முழுக்க 2 மதங்களுக்கு இடையில எந்த அளவுக்கு நல்லிணக்கம் இருக்கு அப்படின்றத வெளியே சொல்லணும்ன்றதுக்காக தான் அந்த படம் தயாரிக்கப்பட்டது. வேற எந்த அரசியல் உள்நோக்கங்களுக்காகவும் அல்ல. ஆனா அந்த மத நல்லிணக்கமான அந்த ஆவணப்படத்தை திரையிடும் போது சில பேர்வழிகள் சர்ச்சைகளை ஏற்படுத்துறாங்க. இப்ப அந்த மத நல்லிணக்க ஆவணப்படத்தை திரையிடணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருந்தோம். இந்த தனியார் திரையிடல இன்றைக்கு பகல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்றைக்கு காலையில ஒரு 10-11 மணி அளவுல இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர்கள் மேலாளருக்கு கால் பண்ணி மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை திரையிட்டா நாங்க வேற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இந்து முன்னணி அப்படின்ற பேரை சொல்லி 2 பேர் அதுல தங்களுடைய பேரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இளங்கோ அப்படின்ற ஒருத்தர், ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர், 2 பேருமே இந்து முன்னணி நிர்வாகிகள்னு தங்களை அறிமுகப்படுத்திட்டு அரங்கத்தினரை மிரட்டி இருக்கிறாங்க. அரங்கத்தினர் அதற்கு பிறகு எங்கள்கிட்ட தகவல் சொன்னதை ஒட்டி நாங்க இங்க வரும்போது எங்களுடைய இயக்குனர் தவம் இங்க வர்றாரு. வரும்போது இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் 10 பேரா கூட்டமாக அரங்கத்திற்கு உள்ள ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ள போய் அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க. அதை ஒட்டி அரங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய அரங்கத்துல இது போன்ற விஷயங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அதனால திரையிடல நாங்க தள்ளி வைக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரங்கத்தினர் தெரிவிக்கிறாங்க. நாங்க இந்த தகவலை நுங்கம்பாக்கம் F3 காவல் நிலையத்தில் எங்க சங்கத்தினுடைய இணை செயலாளர் அரவிந்த், அதுக்கப்புறம் பொருளாளர் சதீஷ், அதுக்கப்புறம் துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளர் தவம் எல்லாரும் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க போன போது எங்களால எதுவும் செய்ய முடியாது, நாங்க மேலிடத்துல கேட்டுதான் முடிவெடுக்க முடியும்னு காவல்துறையும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை கூடுதலா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதுவரை மேலிடத்திலிருந்து நாங்கள் உத்தரவு பெறுகின்ற வரை நீங்க திரையிடக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதை ஒட்டி நாங்க வேற வழி இல்லாம இந்த ஆவணப்படத்தை இந்து முன்னணியினுடைய மிரட்டல், அவர்களுடைய மிரட்டலின் பேர்ல இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர்களை பின்வாங்க வைத்தல், அதற்கு பிறகு காவல்துறையினுடைய அலுவலகத்திலேயே போய் இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு லெட்டர் பேடு ரா முனுசாமி என்கின்ற மாலி மாவட்ட துணைத் தலைவர்னு ஒருத்தர் பெருனர் 4 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதை காவல்துறை அலுவலகத்துக்கும் இவங்க போய் கொடுத்திருக்காங்க லெட்டர். இதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இந்த திரைப்படம் வெளியிட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், இந்த ஆவணப்படத்தை வெளியிட தடை விதித்து மத நல்லிணக்கத்தை, சமூக பதட்டத்தை, சட்ட ஒழுங்க பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாங்க முன்னாடியே சொன்னது போல ஏற்கனவே இந்த ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு முன்னால கடந்த ஆட்சியின் போது நாங்க இதை தமிழ்நாடு முழுக்க திரையிட்டு இருக்கிறோம். சென்னையிலேயே 3 முறை திரையிட்டு இருக்கிறோம். அதுல முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் நக்கீரன் கோபால் போன்றவர்கள் பார்த்து பாராட்டி நேரில் அழைத்து அவரே பேட்டி எடுத்து இயக்குனர் எல்லாம் பாராட்டி இருக்கிறார். அந்த அளவுக்கு அனைவரையும் ரொம்ப நல்லிணக்கத்தோட காட்சிப்படுத்துகின்ற ஒரு படத்தை இவங்க பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி, பதற்றத்தை வேற யாரும் இல்லை, இவங்க தான் அந்த பதற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு எதற்காக இவ்வளவு பட்டாலியனாக காவல்துறை இங்க குவிக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணத்திற்காக குவிக்கப்பட்டிருக்கிறது தெரியல. அப்போ இதெல்லாம் நாங்க இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி கேள்வியா வைக்கிறோம். இந்த அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு இந்த ஆவணப்படத்தை 2வது தடவையா தடை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில அங்க இருக்கக்கூடிய வீதி இலக்கிய அமைப்பு அப்படின்ற அந்த அமைப்பை சேர்ந்த தோழர்கள் ஒரு 15-20 பேர் அதை தனியார் திரையிட்டு பார்ப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறாங்க. அந்த மண்டபத்து உரிமையாளரை இதே போல இந்து முன்னணி நிர்வாகிகள் மிரட்டி இருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க தங்களுடைய ஹால்ல, சயின்ஸ் போரம் ஹால்ல போய் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி அங்க போன போது, நீங்க இங்கேயும் போடக்கூடாது சார், இது எங்க பில்டிங் சார், உங்க பில்டிங்கா இருந்தாலும் நீங்க போடக்கூடாது, என்ன சார் காரணம்னு கேட்ட போது மேலிட உத்தரவு அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர வேற எதையுமே அவங்க பதிவு பண்ணல. அப்போ மேல இருந்து யார் உங்களுக்கு கமாண்ட் கொடுக்கறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா ஒவ்வொரு தடவையும் தடை அப்படின்னு நிக்கிறாங்க. அப்போ இயக்குனர் அங்கீகரிக்கணும், மத நல்லிணக்கத்தை பேணி காக்கணும். திருப்பரங்குன்றம் மாதிரியான தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனைகள், காவிரி எப்படி உயிர்நாடி பிரச்சனையோ அது போல திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை. இப்ப இந்த படத்தை என்னவா மாத்துறாங்க, இந்த ஆவணப்படத்தை சர்ச்சைக்குரிய படமா மாத்துறாங்க. ஏற்கனவே அயோத்தியில இதே தான் பண்ணாங்க. தொடர்ந்து அயோத்தியை போய் முற்றுகையிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்தை பாபர் மசூதி இடம்னு சொல்லப்பட்டதை
சர்ச்சைக்குரிய இடம்னு சொல்ல வச்சாங்க. அதே போல இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஆவணப்படத்தை சர்ச்சைக்குரிய படமாக மாத்துறாங்க. எந்த சர்ச்சையும் இல்லை இந்த படத்துல, யாருனாலும் பார்க்கலாம். யூடியூப்ல சேரல் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இது வெளிப்படையாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட படம், யாருனாலும் அதை பார்க்கலாம். ஆனாலும் அதை தடை செய்வதற்கு எங்கிருந்து 2 பேர் போன் போட்டு மிரட்டினா ஒரு ஆவணப்படத்தை தடை செய்த முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் மதசார்பின்மைக்கு என்ன எடை இருக்கு அப்படின்றத கேட்கணும்ல. 2 முக்கியமான கோர்ட் தீர்ப்புகளை நான் இங்க கோட் பண்ண விரும்புறேன். இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு 40 நாட்கள்ல 2 தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக பெறப்பட்டிருக்கிறது. ஒன்னு கிருபானி கொடுப்பதற்கு தடை, அதுக்கு போலீஸ் என்ன, அதுக்கு தமிழ்நாடு அரசு தாவேகா அரசு என்ன சொல்றாங்க, கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் சர்டிபிகேட் சப்மிட் பண்றாங்க. அதற்கடுத்து ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுடைய அமர்வுல சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வருது, கன்வெர்டட் முஸ்லிம்ஸுக்கு பிசி ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு. கன்வெர்ட் ஆகிறது மதம் தான் கன்வெர்ட் ஆகிறாங்களே தவிர பேக்வேர்ட்னஸ்ல இருந்து கன்வெர்ட் ஆகல. ஆனா அதற்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் எதுவும் பேசல, அமைதியா இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆவணப்படத்துக்கு ஏற்கனவே நாங்க அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வச்சிருக்கிறோம். அப்படி இருந்தும் அரசாங்கம் இதற்கும் பதில் சொல்லல. மீண்டும் மீண்டும் தடை அப்படின்னா இது ஆவணப்படத்திற்கான தடையா, அல்லது தமிழ்நாட்டில் மத சார்பின்மைக்கான தடையா, அல்லது தமிழ்நாட்டில் அமைதி நிலவக்கூடாது என்பதற்காக சிலர் செய்கின்ற சதியா? இதையெல்லாம் நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு முன்னால் கேள்வியாக வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு 5 சிறப்பு விருந்தினர்கள் நாங்கள் அழைச்சிருந்தோம். ஒருவர் சிதம்பரத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் தம்பின் அன்சாரி அவர்கள். நேற்று ஒரு வெடி விபத்து, 18 பேர் அங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆவணப்படத்தோட முக்கியத்துவம் கருதி அவர் சிதம்பரத்திலிருந்து உடனடியாக காலையில கிளம்பி இங்க வந்திருக்கிறார். அதே போல முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவர் திரு கருணாஸ் அவர்கள், அவரும் பல்வேறு படப்பிடிப்பு வேலைகளுக்கு மத்தியில் இங்க வந்திருக்கிறார். இது போல 140 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண அவ்வளவு பேருக்கு நாங்க பதில் சொல்லி இப்ப அவ்வளவு பேரை திருப்பி அனுப்பியிருக்கோம். இவ்வளவு பேரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது இந்த அரசு. அதே போல இவ்வளவு பேருக்கும் மதசார்பின்மையை பேசக்கூடாது, மதசார்பின்மை சார்ந்த ஒரு ஆவணப்படத்தை நீங்க பார்க்க கூடாது அப்படின்றதா இந்த அரசாங்கம் சொல்றதா? இந்த அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும். இத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும், அனைத்து ஜனநாயக கட்சிகளும், அனைத்து தோழர்களும் கேள்வி எழுப்ப வேண்டும். அவர்கள்தான் இதற்கு துணை நின்று எங்களுடைய ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு ஆவண செய்ய வேண்டும். எங்களுடைய இயக்குனர் இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். எங்களுடைய சங்கத்தை இதன் மூலமாக முடக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா எங்களுடைய சங்கம் இதற்கெல்லாம் தயங்காது. நாங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். காவல்துறைக்கு நாங்கள் இது குறித்து புகார் தெரிவிக்கவிருக்கிறோம். புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும். எடுக்கப்படல அப்படின்னா அதற்கு மேலதிக சட்ட நடவடிக்கை என்னவோ அதை எடுப்பதற்கு இந்த மக்கள் எங்களுக்கு துணை நிற்பார்கள். நாங்கள் மத சார்பின்மைக்காக துணை நிற்போம். இந்த ஆவணப்படத்தை எப்படியாவது நாங்கள் திரையிட்டே தீர்வோம் அப்படின்றத பத்திரிகையாளர்களின் வாயிலாக இதை தடுத்து நிறுத்த விரும்புகின்ற ஜனநாயக விரோத மத ரீதியான ஆன்மீகம் என்ற பெயரால இந்துத்துவவாதிகளாக தீவிரவாத தன்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இதை விடுக்கிறோம். இது குறித்து கூடுதலாக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் பேச இருக்கிறாங்க. அவருடைய கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எழுத்து மூலமாகவோ காணொலி மூலமாகவோ அல்லது ஒலி வடிவமாகவோ எல்லா வடிவங்களிலும் கொண்டு போய் மக்களை சென்றடைய உறுதுணையாக இருக்க வேண்டும். பத்திரிகை தோழர்கள், வந்திருந்த தோழர்கள், இவ்வளவு நேரம் காத்திருந்த தோழர்கள், அவ்வளவு பேருக்கும் நன்றி. நம்ம நாட்டுக்கு மிக அதிகமாக எது தேவைப்படுதுன்னு சொன்னா அமைதியும் நல்லிணக்கமும் தான். அமைதியையும் நல்லிணக்கத்தையும் முன்னிறுத்தி உண்மைகளின் அடிப்படையில் திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டாலோ ஆவணப்படங்கள் தயாரிக்கப்பட்டாலோ அவற்றுக்கெல்லாம் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் நாங்கள் எப்போதுமே ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் தாய் தமிழ் உறவுகள் எல்லோருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும், சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியாக பாடுபட்டு வருகின்றோம். இந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கும் விதமாக பதற்றங்களை தணித்து மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜனநாயக சக்தியை மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட தோழர்களெல்லாம் இந்த ஆவணப்படத்தை திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற பெயரில் எடுத்திருக்கிறார்கள். இதற்கு இவ்வளவு பெரிய இடையூறு என்பது, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய இடையூறு என்பது நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று உண்மைக்கு மாறான திரைப்படத்தை எடுத்தாங்க, கேரளா ஃபைல்ஸ் சொல்லி உண்மைக்கு மாறான திரைப்படத்தை எடுத்தாங்க. அரசாங்கங்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கடுமையாக எதிர்த்த, விமர்சித்த, கண்டித்த படங்களுக்கு இந்த நாட்டிலே அனுமதி. ஆனா இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையா வாழணுங்கிற நோக்கத்தோட கஷ்டப்பட்டு லாப நோக்கம் இல்லாம ஒரு ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய இடையூறு என்று சொன்னால் அதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. இவற்றுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களும் நம்முடைய முக்குளத்தூர் புலிப்படையுடைய தலைவர் அண்ணன் கருணாஸ் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளும் இங்கே அணிதிரண்டு வந்திருக்கிறோம்.
நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, ஒரு 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அத்துமீறி இந்த மண்டபத்துக்குள் வந்து திரையிடக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு எப்படி வந்தது? ஜனநாயக சக்திகள் நல்லிணக்கத்துக்காக ஒரு படத்தை எடுத்தா நீங்க அதன் மீது விமர்சனம் வைக்கலாம். அந்த படத்துல தவறான காட்சி அமைப்போ வசனங்களோ இருந்தா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதுல ஒரு முறைமை இருக்கு. ஆனா நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய எல்லாராலும் பாராட்டக்கூடிய ஒன்றை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய பாசிச குணம், பிரிவினைவாத குணம், கலவரத்தை தூண்டக்கூடிய குணம் உங்களை இயக்குகிறது என்று அர்த்தம். எனவே இப்போது நம்முடைய இந்த தோழர்கள், ஆவணப்பட இயக்குனர் உள்ளிட்ட அதனுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருமே சட்ட ரீதியாக தான் இதை அணுகும்னு சொன்னாங்க. இப்போ கூட அவங்க ஆக்ரோஷமான முறையில் எதிர்வினை ஆற்றுவோம் என்று எதுவுமே சொல்லலை, சட்டப்பூர்வமாக அணுகணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு 2 வாரம் டைம் எடுத்துக்கிடுங்க. இது நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவருடைய கவனத்துக்கு இது போனிச்சான்னு தெரியல. நிச்சயமாக இந்த நிகழ்வின் மூலமாக அவருடைய கவனத்துக்கு இது எட்டும்னு நினைக்கிறோம். அவரே தலையிட்டு இந்த ஆவணப்படத்தை வெளியிடுவதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி தரணும். ஏன்னா அவங்க ஆட்சியை சமூகத்தில் அமைதியையும் ஒற்றுமையும் உருவாக்கணுங்கிற குறிக்கோளோடு இருப்பதாக தொடர்ந்து பேசி வர்றாங்க. ஆளுநர் உரையிலும் கூட இது மதச்சார்பின்மை, சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் மதிக்கிறோம், வரவேற்கிறோம். அது உண்மைன்னு சொன்னோம்னா அந்த மதச்சார்பின்மையை, சமூக நீதியை, நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில், பதற்றத்தை தணித்து உறவுகளை வளர்க்கக்கூடிய வகையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பாதுகாப்போடு வெளியிட தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது மாதிரி திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுங்கிற ஒரு ஆவணப்படத்தை திரையிறதா சொல்லி என்கிட்ட போன வாரமே சொல்லியிருந்தாங்க. நான் தஞ்சாவூர் வரைக்கும் படப்பிடிக்கு போயிட்டு இதற்காகத்தான் நான் கிளம்பி வந்தேன். அங்கேருந்து வந்து நேரடியாக இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்ததுனால காவல்துறை அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி இந்த தியேட்டர் நடத்துகிறவங்களும் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது தம்பி அன்சாரி அவர்கள் சொன்னதை போல இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிந்துதான் அரசு அதிகாரிகள் இதை தடை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஏன்னா தம்பி சொன்னது மாதிரி ஆளுநர் வரையில் ஒரு சமத்துவமான, ஒரு மனிதநேயமான, அனைத்து சமூக மக்களோடு நல்லுணர்வோடு, நல்லிணக்கத்தோடு இந்த அரசு செயல்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் உறுதியையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிச்சயமாக நான் இந்த தகவலை, இந்த செய்தியை மாண்புமிகு துறையினுடைய அமைச்சர், செய்தித்துறையினுடைய அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு நிச்சயமாக நான் எடுத்துக்கிட்டு போகலான்னு இருக்கேன். நிச்சயமாக எந்த ரூபத்திலும் இது ஏற்கனவே திரையிடப்பட்ட ஒரு ஆவணப்படமாகவும், அதே நேரத்தில் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலே நீண்ட நாட்களாக பல லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்வையிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இதில் எந்த விதமான ஒரு வெறுப்பு, மத வெறுப்போ இல்லை மற்ற மதங்களுக்கு எதிரான கருத்துக்களோ இதில் இல்லை, அறவே இல்லை. அதிலும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர்கள், இன்னும் சொல்லப்போனா உசிலம்பட்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரமலை கள்ளர்கள்ல சில பேர் சிக்கந்தர் கூட்டம் என்று அவங்களுக்கு வழக்கத்தில் பேர் இருக்கு. அதே மாதிரி நிறைய இந்துக்களுக்கே அந்த பகுதிகளில் சிக்கந்தருங்கிற பெயர் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு. இன்னும் சொல்ல போனா அதுல அங்காளம்மன் மாதிரி ஒரு பெண் தெய்வங்கள் இருக்கும் பொழுது அதுல இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு ராவுத்தருங்கிற ஒரு கடவுள் அங்கே இருக்கு. அதையும் முத்தாள ராவுத்தர் என்ற ஒரு கடவுள் இருக்காரு, அவரையும் மக்கள் வழிபடுறாங்க. என்னை பொறுத்தவரை நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் ஒரு காலகட்டங்கள் அவர்கள் தன்னுடைய தாய் மதத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் நான் சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்காங்க. குறிப்பா ராவுத்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து அந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் தான். மரக்காயர்களும் அப்படித்தான். இப்படி நீங்க வரலாறுகளை படிச்சீங்கன்னா தெரியும். ஆக அப்படி இருக்கக்கூடிய நிலையில மதத்தின்பால் அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய இது போன்ற தீய சக்திகள் நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அதை தடுத்து நிறுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நிச்சயமாக இந்த படம் மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும். அனைத்து சமூக மக்களும் நட்புணர்வோடு வாழ வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சீர்திருத்த சித்தாந்தங்கள், கருத்துக்கள் தாங்கிய, யார் ஒருவருக்கும் எதிர் கருத்துக்கள் இல்லாத ஒரு சமய நல்லிணக்க ஒரு கோட்பாடை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் இதை உருவாக்கிய அந்த இயக்குனருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நான் முழுமையான
நான் அங்குகிறேன். ஆகவே நிச்சயமாக இதை மாண்புமிகு துறை சார்ந்த அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று அடுத்த முறை அரசினுடைய உத்தரவாதத்தின் பேரிலே அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் எங்கு இதை திரையிட்டு காட்ட சொல்கிறார்களோ அந்த இடத்திலே இந்த படத்தை திரையிட்டு காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி. மதுரை பசுமன் பாண்டியன் நம்முடைய அறக்கழகத்தின் சார்பில் திருப்பரங்குன்றம் சம்பந்தமான வரலாற்று ஆவணப்படம் முறையாக வரலாற்றை பதிவு செய்கின்ற அடிப்படையில் எந்தவிதமான உள்நோக்கத்தோடும் இல்லாமல் முழுக்க மத நல்லிணக்கத்தை அங்கே பேணுகின்ற அடிப்படையில் முழுமையான வரலாற்று தரவுகளோடு வரலாற்று ஆய்வுகளோடு சான்றுகளோடு அந்த ஆவணப்படம் எதிர்கால தலைமுறைக்கு எதிர்கால தமிழ் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு வரலாற்று பெட்டகமாக அதை தயார் செய்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து புதிய ஆட்சி ஏற்பட்டவுடன் அதை பார்ப்பதற்கு கூட சாதாரணமாக ஒரு 5 பேர் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு கூட அனுமதி கொடுக்க மறுப்பது எந்த அடிப்படையில் கருத்து சுதந்திரத்தை இங்கே பறிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்றைக்கு இந்த படம் வெளியிடப்படுவதாக இருந்தது. இதனால் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட போவதில்லை. முறையாக ஒரு பாடத்தை கற்பிப்பது போன்று ஒரு வரலாற்று பாடத்தை கற்பிப்பது போன்றுதான் படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் அச்சப்பட வேண்டியிருக்கோ பயப்படப்பட வேண்டியிருக்கோ மதவாத கும்பல் இதை தவறாக பயன்படுத்துவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இதை எதிர்ப்பவர்கள்தான் வரலாற்று திரிபுகளை வரலாற்று புனைவுகளை தமிழ் சமூகத்திலே பரப்புகின்றவர்கள் தான் தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களே தவிர ஆனால் இதில் வரலாற்று திரிபுகளோ வரலாற்று புரட்டுகளோ இல்லை. ஆனால் வரலாற்று புரட்டுவாதிகள் தான் அங்கே திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து ஒரு மத அரசியலை மத வெறுப்பு அரசியலை தூண்டுபவர்கள் இந்த படத்திற்கு எதிராக இன்றைக்கு கோஷங்கள் எழுப்புவதும் தடை செய்வதும் கண்டிக்கத்தக்கது. புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிமன்றத்தில் கூட நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த படத்தையும் முதலமைச்சரும் துறை சம்பந்தப்பட்டவர்களும் பார்க்க வேண்டும். பார்த்ததற்கு பின்னாடி ஒரு முடிவு கோர வேண்டும். இல்லை என்றால் இங்கே மதவாத சக்திகள் இப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற மத நல்லிணக்கத்தை மக்களுக்கு பாடமாக திகழ்கின்ற இந்த ஆவணப்படத்தை தடை செய்வது உள்நோக்கத்துடமான செயல் என்பதை கண்டிக்கத்தக்கது என்பதை நான் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்துகின்றேன். புதிய தாவேக அரசு இந்த படத்தை பார்வையிட வேண்டும். பார்வையிட்டு விரைவில் அனுமதி கொடுக்க வேண்டும். மறுத்தால் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக எங்களை போன்ற மத நல்லிணக்கவாதிகள் இந்த படத்தை திரையிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற இந்த திரைப்படத்தை தயாரித்து எடுத்திருக்கக்கூடிய தோழர் தவம் அவர்களுக்கும் அதிலே உறுதுணையாக நின்ற தோழர் இந்திரேஷ்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த தமிழகம் என்பது சமூக நீதி மண். இந்த தமிழ்நாட்டிலே தான் இந்த சமூக நீதி இதற்கு முன்னால் அதிக முறை காக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சமீப காலமாக இந்த தமிழ்நாட்டிலே சமூக நீதி மீறப்படுகிறதோ என்று அஞ்சத் தோணுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு சங் பரிவார கும்பல்களால் ஒரு திரைப்படத்தை தடுத்து நிறுத்திவிட முடியும் என்று சொன்னால் இங்கே எங்கே இருக்கிறது சமூக நீதி? ஆளுநர் உரையிலே சமூக நீதி பேணி பாதுகாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு 1 மாத காலம் கூட ஆகவில்லை, உடனே சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலைகளை செய்வதை இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இதுபோன்ற இந்த சங் பரிவார கும்பல்கள் என்ன அச்சப்படுகிறார்கள் என்றால் நமக்கான அரசியல் வாழ்வு இங்கே தமிழ்நாட்டிலே இல்லாமல் போய்விடுமோ? ஏனென்றால் இந்த திரைப்படம் அவ்வளவு ஒற்றுமையை பேணி பாதுகாக்கிறது. இங்கே இந்து மக்களும் முஸ்லிம் சமூகமும் எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் காண்பித்திருக்கிறார். அப்ப இதுதான் இந்த சங் பரிவார கும்பல்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. எங்க இவங்க இருவரும் ஒற்றுமையா இருந்துட்டா நம்மளுடைய அரசியலில் மண்ணள்ளி போட்டு விடுவார்களோ அப்படிங்கிற இந்த அச்சம் இவர்களை இன்னைக்கு ஒரு 10 நபர்களோ 20 நபர்களான குழுக்கள் மூலியமாகவோ கொண்டு வந்து என்ன செய்யப்படுது? இந்த திரைப்படத்தை தடுத்து நிறுத்தப்படுகிறது. தமிழக முதல்வர் மற்றும் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் இதில் தலையிட்டு
இந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்க்கும் வண்ணம் மிக விரைவிலே இதற்கான அனுமதி வழங்கிட வேண்டும். அதற்கு இந்த திரைப்பட தயாரிப்பு குழு உங்களோடு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பார்கள். அதற்கு நாங்களும் உங்களோடு ஒத்துழைக்கிறோம். இந்த திரைப்படத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பதை அரசு முடிவெடுத்து மக்களுக்கு காண்பிப்பதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்புறமா இஸ்லாமிய இடஒதுக்கீடு குறித்த பிரச்சனையாகட்டும், ஏபிவிபி மாணவர் அமைப்பை முதல்வர் விஜய் சந்திக்கதாகட்டும், இப்படி தொடர்ந்து செயல்படுதல் மதவாத சக்திகளுக்கு இந்த அரசு இணக்கமாக போகிறதா? மதவாத சக்திகளுக்கு இந்த அரசு இணக்கமாக போகிறதா? அதே மாதிரி இந்த போன்ற விஷயங்களில் அவங்க வெளிப்படையாக எந்த ஒரு அறிவிப்பும் எந்தவித ஒரு உறுதியும் அவங்க கொடுக்காம இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதான் இப்ப கோரிக்கை வச்சிருக்கோம். ஒரு மாற்றத்தோட நோக்கத்தோட நோக்கித்தான் இந்த அரசு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ ஆளுநர் உரையில் சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே பல 100 ஆண்டுகள் ஆனாலும் அது அப்படியே அவையில் இருக்கக்கூடிய குறிப்புகள் தான். நிச்சயமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்படி 1, 2, 3 நடக்கிறது தொடர்ச்சியாக வரும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மீது மக்கள் ஒரு அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். நிச்சயமாக இந்த புதிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார் என்று நான் நம்புறேன். இதுல கூடுதலா எந்த அளவுக்கு அவங்க மிரட்ட துணிஞ்சிருக்கிறாங்கன்னா, முருக பக்தர்கள் பேரவை அப்படின்ற பேர்ல ஒரு Facebook ஐடி, இந்து முன்னணி மற்றும் முருக பக்தர்கள் பேரவை, இந்த 2 பேரும் சேர்ந்து முருகனுக்கு எதிரான படமா, திருப்பரங்குன்றம் பயில்ஸ் ஆவண படத்திற்கு எதிரான தங்களின் உணர்வுகளை பதிவு செய்ய, முதல்ல படத்தை பாருங்க, நீங்களும் பதிவு பண்ணி பார்க்கலாம்ல. நாங்க பொதுவாக தானே சொன்னோம், யாருனாலும் எங்களுக்கு தெரிந்து அழைப்பு விடுத்து பதிவு பண்ணி பார்க்கலாம்னு. அப்ப இது ஏற்கனவே யூடியூப்ல இருக்கு, அவங்களுக்கு தெரியும் இந்த படம் நல்லிணக்கத்தை பேசுதுன்னு. அந்த நல்லிணக்கம் எதிராக இருப்பதால இந்து முன்னணி இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போல திரையரங்கில் திரளுவோம், திருப்பரங்குன்றம் காப்போம் அப்படின்றதெல்லாம் இனிமேல் யாருமே இந்த மாதிரி ஸ்கிரீன் கொடுக்க கூடாதுன்றதுக்காக இப்படிப்பட்ட மிரட்டல்லாம் விடுகிறீங்களா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இந்த மத நல்லிணக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து உழைப்போம், தொடர்ந்து குரல் கொடுப்போம். ஒரு நிமிஷம். அதாவது நான் சைவ மதத்தை சார்ந்தவன். நான் சிவனையும் முருகனையும் வழிபடக்கூடியவன். என்ன 100% நான் முருகர் பக்தர் தான். என்ன இதுல இந்த மாதிரி பல கோடி பேர் இருப்பாங்க. கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிட்றோம், நம்மளோட நல்லது கெட்டதுகளை முழுமையாக நான் நம்புறோம். தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அங்கீகாரம், அடையாளம் முருகன் கடவுள் தான். ஆனால் அதை வச்சு மாநாடு நடத்துறதும், அதை வச்சு அவர் திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு மாதாக்கி ஜேன்னு சொல்றதெல்லாம் எந்த ரூபத்தில் அதை ஏற்றுக்க முடியுங்கிறது தெரியல. ஸோ முதல்ல கடவுளின் பெயரால் இது போன்ற அரசியலுக்கான கூட்டங்களை திரட்டுறது, மக்களுடைய மத நம்பிக்கையை அரசியலுக்காக பயன்படுத்த துடிப்பது, இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான செயல். நான் மக்கள்கிட்டே சொல்றேன், நீங்க உண்மையிலேயே கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் கடவுளை மட்டும்தான் நம்பணும். கடவுளை மட்டும்தான் நீங்க நம்பணும். அந்த கடவுளின் பெயரால் இது போன்ற காவாளிகள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அப்ப நீங்க அந்த கடவுளையே நீங்க குறைச்சி நினைக்கிற மாதிரி தான் அது அர்த்தமாகும். அதனால நான் பர்சனலாவே இப்ப நான் இந்து தான், என் பேரு கருணாசுங்கிறக்கா 100 பேர் என்ன கிறிஸ்டினோட நினைச்சிட்டு இருக்கான். சரி, நான் கிறிஸ்டினாவே பிறந்தா இப்ப என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டே இப்போ ஒரு கிறிஸ்டின் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, இப்ப என்ன பிரச்சனை? ஸோ அதனால இதுல நீங்க மதங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை, அரசியல் என்பது அவர்களுடைய கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாடு. நீங்க இதையும் போட்டு அரசியலையும் மதத்தையும் ஒன்னா பிணைஞ்சு நீங்க இங்க ஒரு புளியோதரை பிணையலாம் நினைச்சாக்க அது சரியா வராது. இந்த உருட்டல் மிரட்டல்ங்கிறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிறது தான் நல்லது. இதுல எங்களை மாதிரியான ஆட்கள்லாம் உள்ள புகுறது இதுல அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இது உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இவங்களாம் யார் எங்க இருக்காங்க, என்ன கூட தான் என் வீட்டாண்ட ஒரு 100 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. கேட்டீங்கன்னா நான் தேவரே இல்லைன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும் காமெடிகள். ஏன்னா அவங்க அப்பதான் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா அப்பதானே எங்களுக்கு டிவில எல்லாம் எங்க மூஞ்சியை காட்டினாங்க, அப்பதானே எங்க பத்திரிகையில எல்லாம் எங்க பேரெல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவு மலிவான ஒரு நிலைக்கு தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. தயவு கூர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் இதுல தலையிட்டு முதல்ல அதிகாரிகளுக்கு சரியான அறிவுரைகளை வழங்கி, ஏன்னா இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெறாமல் இருப்பது எல்லாருக்குமே நல்லது. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாங்கெல்லாம் இங்க எதுக்கு கூடி வந்திருக்கோம்னு சொன்னா, அமைதி நல்லிணக்கம் பாதுகாக்கப்படணும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், மகிழ்ச்சியா வாழணும், ஒருவர் புரிந்து வாழணும். அதற்கு மறு சேர்க்கக்கூடிய இது போன்ற படங்கள் அதிகமாக எடுக்கப்படணும். இப்படிப்பட்ட படங்களை எடுக்கக்கூடியவங்களை ஊக்குவிக்கணும். இதுதான் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை.
அண்ணன் கருணாஸ் சொன்னது மாதிரியாக மத நம்பிக்கை என்பது வேறு, மதத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துவது என்பது வேறு. அரசியல் பிழைப்பு நடத்துவதை நாங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த விஷயம் தெளிவா இருக்கும். அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம். இல்ல தம்பி, அவங்களும் கிளம்பி வாயத்தில் 300 கோடிக்கு மேல சீட்டிங் போட்டிருக்காங்க. அவங்க போய் அதை காப்பாத்தலாம்ல. எவ்வளவு சண்டை போட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணி அந்த கோயிலை கட்டினாங்க. அது மோடி அவங்க எல்லாம் தலைமையில நேரடியா தலையிட்டு பாரத பிரதமர் அமித்ஷா, ஏன் இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியை உள்ள விடாம கட்டப்பட்ட ஒரு கோவில் அது. அப்பேற்பட்ட ஒரு கோவில்ல 300 கோடிக்கு மேல சீட்டிங் நடந்திருக்கு. அது துறை சார்ந்த அந்த அறக்கட்டளையில் உள்ளவங்களே அந்த வேலையில தலையிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இந்த இந்துவை காப்பாத்துறவங்க, இந்துத்துவாவை காப்பாத்துறவங்க அங்கே கிளம்பி போயிட்டு லெட்டர் கொடுக்கலாம்ல. இது நீங்க மக்கள் தான் அது நல்ல முடிவு எடுக்கணும். அதுல கூடுதலா பால் தாக்கரே கொடுத்த வெள்ளி கட்டியவும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல புகார். ஆவணப்பட இயக்குனர் தவம் தன்னுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், படத்தை இந்துத்துவ அமைப்புகளும் பார்க்கணும், இஸ்லாமிய எல்லாரையும் பாருங்க. குறிப்பா இந்த படத்துல சோலைக்கண்ணன், இந்து மக்கள் கட்சியோட சோலைக்கண்ணனும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாட்சி மனநிலையில எதிர்த்தரப்பும் ஆதரவு கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. படத்தை பார்த்த பிறகு முடிவு செய்யுங்க. பார்க்காத முன்னாடியே முடிவு செய்து இங்க சிக்கலா இருக்கிறது. மற்றபடி மதுரை வட்டாரத்துல அந்த பதிவில் உள்ள நல்லிணக்கத்தை பூரா முழுக்க எந்த சார்பும் இன்றி சாட்சியாக பதிவு செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது படத்தை பார்க்காமலே தடை கோருவது என்பதுதான் இங்க நம்ம சிக்கலா இருக்கிறது. மற்றபடி படத்தை பாருங்க. இந்துத்துவ அமைப்புகளுடைய இந்து வழக்கறிஞர்கள் அவர்களும் இந்த படத்துல பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களும் கருத்தை பதிவு செய்ய இந்த படத்தை இடம் கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு சாட்சி மனதில் பதியப்பட்ட அந்த படத்தை ஏன் தடங்கிறதே சிக்கல். மதவாத அரசியல், மதச்சார்பற்ற ஒரு அரசுங்கிற நுழைக்கும் போது அது முன்ன ஆட்சியா இருந்தாலும் இப்ப ஆட்சியா இருந்தாலும் அதன்படி இந்த படத்தை மறுபடியும் திரையிட வேண்டும் என்பது நம்மளோட கோரிக்கை. அதுல மிரட்டல் விடுத்தவங்க மேல காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க அடுத்ததா காவல் நிலையத்தில் அது குறித்து புகார் தெரிவிக்க இருக்கிறோம். மிரட்டல் விடுத்தவர்களை காவல்துறை நிச்சயம் தண்டித்தால் மட்டும்தான் அடுத்த முறை இதுபோல மிரட்டல் வராது. அதனால உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.